ஹலோ வீவர்ஸ், நாம் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறோம்? சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பாடியில் எல்லா செல்ஸும் ரீப்ளேஸ் ஆகுமா எவ்ரி 11 மந்த்ஸ். எதர் ஃபிசிக்கலாகவும் சரி, சைக்கலாஜிக்கலாகவும் சரி. அப்படி பார்த்தா ஒரு 11 மாதத்துக்கு ஒரு தரம் நம்ம புதுசாக பிறந்து வர்றதா சொல்கிறாங்க. ஸோ யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டு இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்தது அப்படின்னா உண்மையாகவே அது ஒன்று இல்லாத ஒரு விஷயமாக தான் கருதப்படும். எதனால் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்கள் கோபப்பட்டு இருக்கிற பர்சன் இறந்ததுக்கு சமம் மாதிரி தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த புக் என்னது அப்படின்னா, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக் யார் எழுதியிருக்காங்கன்னா, ஜோசப் மாஃபி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும் நாம் இப்போ ஒரு 5 முக்கியமான டேக்அவேஸ் மட்டும் இந்த புக்கில் இருந்து எடுத்துக்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டில் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னே நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட், நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளால் நம்ம நினச்ச இடத்த அடைய முடியல. ஆனால் அதே சமயம் ஒரு சிலர் எந்த கஷ்டமும் படாமல், எந்த எஃபோர்ட்ஸும் போடாமல் அவங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்குதான். அது எப்படி? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா, நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி. எந்த டைரக்ஷனில் போகணும், எந்த இடத்த ரீச் ஆகணும், அப்படி எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ கேப்டன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கிற இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஸோ வெளியில் என்ன நடந்தாலும் சரி, அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு மண் மாதிரி. அதில் நம்ம என்ன விதைகள் போடுறோமோ அதெல்லாம் தான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட். நீங்கள் அதில் ஆப்பிள் விதை போட்டால் அது ஆப்பிள் வளரும், ஸ்ட்ராபெரி விதைகள் போட்டால் ஸ்ட்ராபெரி வளரும், இல்லை நீங்கள் நச்சுத்தன்மை மிகுந்த ஏதாவது ஒரு விதைகள் போட்டால் அது மாதிரி தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம உடம்பு, மனசு எல்லாத்துக்கும் கேப்டன். உங்களுக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை எந்த ஒரு கேள்வியுமே கேட்காது. நீங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கும். அது சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, எதை பற்றியும் அது கவலைப்படாது. ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நமக்கே தெரியாமல் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் தரிசனமான உண்மை. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணாதுன்னா, நம்ம கான்ஷியஸ் மைண்ட் கூட ஆர்குமெண்ட் பண்ணாது. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு தவறான விஷயத்தை உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் கிட்டேருந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வாங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதை தான் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டு அதன்படி செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்னால் ஒரு வீடு வாங்க முடியாது, கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது முடியாது. பிகாஸ் நீங்கள் சொல்கிறத உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட்கும். உங்கள் எண்ணங்கள் தான் அது நம்பும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேக்அவே. தென் செகண்ட் டேக்அவே, இந்த ஸ்டெப் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். எல்லாருக்குமே இந்த ஸ்டெப் யூஸ்ஃபுல் அண்ட் எல்லாருமே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டெப் என்னது அப்படின்னா, நான் பணக்காரன் ஆக போகிறேன், நான் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை மற்றவங்கள்ட்ட சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயம். அதை யாருமே கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா, உங்கள் உடல் உறுப்புகள் சீராக இருக்க உங்களோட பிளட் சர்க்குலேஷன் ஆகட்டும், இல்லை உங்கள் நர்வ் சிஸ்டம் எல்லாமே சரியாக இருந்தால் நீங்கள் உடம்பு லெவலில் ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் உங்களோட தேவைக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்டால் மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் எக்கனாமிக்கலாக ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா, இந்த புக்கில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆத்தர் எப்படி சொல்கிறாருன்னா, அது ஒரு வறுமை கிடையாது, அது ஒரு வியாதி அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஸோ நம்மள்கிட்ட என்னைக்காவது பணம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் எப்போவுமே நம்மக்கிட்ட பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலை அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்க்குற வேலையே சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு 2 ரீசன்ஸ் தான் மெயினாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா பொறாமை. உதாரணத்துக்கு, சின்ன வயசில் நம்ம யாராவது
பெரிய பங்களா வீட்டில் இருந்தால் அவங்க மேலே நம்ம பொறாமப்பட்டு பல அவதூறுகள் பேசியிருப்போம். என்னென்ன தப்பு செஞ்சு இந்த வீடு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த புத்தகம் கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணத்தை மாற்றும் அப்படின்னே சொல்லலாம். அது எப்படின்னா, நம்ம எப்போதுமே பணம் இருக்கிறவங்க அதை குறுக்கு வழியில் தான் சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த பணம் அப்படிங்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு பிடிக்காத விஷயமா தான் இருக்குது. அப்படி ஒரு பிடிக்காத விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எப்படி அந்த விஷயம் நம்மளை வந்து சேரும்? அது நம்மளை கண்டிப்பாக வந்து சேராது. ஸோ இனிமேல் நீங்கள் யாராவது பெரிய பங்களாவில் இருந்தாலோ இல்லை ஒரு லக்ஸூரியஸ் காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தாலோ கண்டிப்பாக நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும், இன்னும் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா செல்வமும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசால் அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வாழ்த்தினா மட்டும்தான் நமக்கு அந்த விஷயங்கள் திரும்ப ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பணக்காரவங்களாக ஆகலை அப்படின்னா அதுக்கான காரணம் நம்ம மற்றவங்க மேலே படுற பொறாமை அப்படிங்கிறது. அடுத்த காரணம் பயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்குறோம். டாக்ஸி டிரைவர்கிட்ட நீங்கள் ஒரு அட்ரஸ் டெஸ்டினேஷன் சொல்லி சொல்கிறீங்க. ஒரு 200 மீட்டருக்கும் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அந்த டாக்ஸி டிரைவரும் என்ன ஆகிடுவார் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எப்போவுமே நமக்குன்னு ஒரு டெஃபினைட் கோல் இருக்கணும். அதில் ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் நிறைய பேர் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியோ என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஸோ அதிகமாக டாமினண்ட்டாக எந்த விஷயந்தான் நம்ம மனசில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எந்த விஷயத்தை நம்ம அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கிறோமோ அந்த விஷயந்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற செகண்ட் இது என்னதுன்னா, நம்மளோட பயத்தை போக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பொறாமை அப்புறம் ஃபியர் அப்படிங்கிற 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரவங்களா ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய செகண்ட் டேக்அவே. தென் தேர்ட் ஒன் என்னது அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கோல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கோல்ஸ் எப்படி வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த பாயிண்ட். இந்த பிக்சரை பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லையா? எதனால் அப்படின்னா, அந்த ஆர்கிடெக்ட் இதோட அவுட்கம் எப்படி வரணும் அப்படின்னு ஒரு பிளான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டிருந்திருப்பார் இல்லையா? அதனால தான் அவரால் இவ்வளோ அழகான ஒரு வடிவத்தை நமக்கு கொடுக்க முடிஞ்சு. எப்போதுமே நமக்குன்னு ஒரு கோல் கண்டிப்பாக நம்ம செட் பண்ணணும். அது எப்படி அந்த அவுட்கம் வரணும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே நம்ம டெய்லியும் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம இமேஜினேஷனை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விதி. விஷுவலைசேஷன் இல்லாத எல்லா விஷயங்களும் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பாடகராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஸோ நீங்கள் அப்போ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு பெரிய மேடையில் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஒரு 1000 10,000 பேர் என் முன்னாடி கை தட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி தான் நம்மளோட கோல் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இந்த புக்கில் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் டைம் அப்படின்னா, பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப், நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நேரம் தான் ரொம்ப ஒரு ப்ரிஷியஸான டைம். எதனால் அந்த டைம் ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் நம்ம கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ஸும் பண்ணாது. கான்ஷியஸ் மைண்ட் சொல்கிறத சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே ஏற்றுக்கிற ஒரு நேரம் தான் என்னது அப்படின்னா நம்ம பிஃபோர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். நாம் நினைக்கிறோம் நைட் ஆனால் நம்ம வந்து ரொம்ப டயர்டாகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக தூங்குறோம் அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. எதனால் அப்படின்னா, எல்லாமே ரெஸ்ட் எடுக்க போகிறது கிடையாது. உங்களுடைய லங்ஸ் துடிச்சிட்டு தான் இருக்குது, உங்களோட ஹார்ட் துடிச்சிட்டு தான் இருக்குது, அதே மாதிரி உங்களோட ஹேர் க்ரோ ஆகுது, உங்கள் நெயில் க்ரோ ஆகுது. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நைட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் நைட் தூங்காது. எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா, நிறைய சயின்டிஸ்ட், ஐன்ஸ்டீன் ஆகட்டும், இன்னும் பல பேர் தூக்கத்தில் தான் அவங்களுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் வந்ததாக அவங்களோட நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நேரம் ரொம்பவே முக்கியமான நேரம். ஸோ அந்த நேரத்தில் நல்ல எண்ணங்களை மட்டும் யோசிங்க. உங்களோட எதிர்காலம், உங்கள் கோல் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை மனப்படம் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதில் இருக்கிற தேர்ட் டேக்அவே. என்னது அப்படின்னா, நம்ம கோல்ஸ் எப்படி வடிவமைக்கணும், எந்த டைமில் வடிவமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அடுத்த டேக்அவே என்னது அப்படின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம வெற்றிக்கு எப்படி ஒரு வழிகாட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடும்போது 2 விஷயத்த நம்ம வச்சுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன் பயம், இன்னொன்று கவலை. இந்த 2 விஷயத்தோட நீங்கள் சொல்யூஷன் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு பாசிட்டிவான சொல்யூஷன் கிடைக்காது. எதனால் அப்படின்னா, உண்மையான திங்கிங் அப்படிங்கிறது பயம் இல்லாத யோசிக்கிற ஒரு தன்மையை தான் உண்மையான திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காரவோ இல்லை படுக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்து உங்கள் மனசையும் உடம்பையும் தளர்வாக வச்சுக்கணும். அடுத்து 3வது, எண்ணங்கள் முழுக்க முழுக்க வேறு எதுலேயும் சிந்தனையை ஓட்டாமல் நம்ம சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம எண்ணங்களை செலுத்தணும். அடுத்த விஷயம், நம்ம கான்ஷியஸ் மைண்ட் சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கணும். எதனால் அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை பொறுத்து தான் உங்களுக்கான சொல்யூஷனை உங்களுக்குள்ளேருந்து கொண்டு வரும். அடுத்த கடைசி முக்கியமான விஷயம் என்னதுன்னா, உங்கள் சொல்யூஷனில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு காலையில் ஏந்திரிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எதையாவது பற்றி ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு தெளிவான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கே தெரியாமல் அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. இல்லை அக்யூரேட் சொல்யூஷன்ஸ், இது கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம மனசில் சொல்லிகிட்டே இருக்கோம். அது எதனால் அப்படின்னா, அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, ஆத்தர் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தையே இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. என்னது அப்படின்னா, ஒரு நாள் ஆத்தர் என்ன பண்ணிடுறாரு, அவரோட ரிங் காணா போயிடுச்சு. வீடு ஃபுல்லாக எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. நைட் ஃபுல்லாக அதை பற்றியே யோசிச்சுட்டு படுத்துறாரு. காலையில் திடீர்னு அவருக்கு தோணுது, பக்கத்து வீட்டு பையன் பீட்டர் கிட்ட போய் நம்ம ரிங் பற்றி கேட்கணும் அப்படின்னு. ஆனால் இது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத விஷயந்தான். ஏன்னா ரிங் காணா போனது இவர்கிட்ட, ஆனால் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லிகிட்டே இருக்கு. சரி, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்கிறதுனால நம்ம கேட்போன்னு அவரும் போய் பீட்டர்கிட்ட கேட்குறாரு. பீட்டர் எதிர்பார்க்காத விதமாக என்ன சொல்கிறாரு, எஸ், நான் தான் எடுத்து வச்சேன். நேற்று நான் உங்களோட லேண்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது இருந்தது, நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் டேபிளில் வச்சுருக்கேன், நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி பீட்டர் உடனே எடுத்துகிட்டு வந்து தரான். ஸோ இதுதான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட மேஜிக் அப்படிங்கிறது. நம்மளுக்குள்ள ஒரு உள் உணர்வு இருக்கும். அந்த உள் உணர்வு எப்படியாவது நமக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் 4th ஸ்டெப். என்னதுன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை வெற்றி பாதைக்கான ஒரு வழிகாட்டியாக எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. தென் லாஸ்ட் ஸ்டெப், எல்லாருமே இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அனதர் ரெக்வெஸ்ட். என்னது அப்படின்னா, மன்னிக்கிறதுக்கு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி யூஸ் பண்ணுறது. நம்ம லைஃப்பில் நிறைய தவறுகள் செஞ்சிட்ருக்கோம். அதனால வாழ்க்கை நம்மளை மன்னிக்காமல் விட்டுறது கிடையாது. உதாரணத்துக்கு, ஒரு தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த இடத்துல புது டிஷ்யூஸ் வருது, புது செல்ஸ்கள் வருது. ஸோ சீக்கிரமாகவே நமக்கு அந்த இடம் புதுசாகவே மாறிடுது. ஸோ வாழ்க்கை நம்மளை அந்த இடத்துல மன்னிச்சிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த காயங்கள் ஆறிடுது. ஸோ அந்த இடத்துலையும் வாழ்க்கை நம்மளை மன்னிச்சிடுது. ஸோ ஒரு காலத்துலேயும் நீங்கள் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க, அதையே நினச்சி நம்ம தவறை ஃபீல் பண்ணுறதை விட அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை திட்டியிருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் சண்டை போட்டுருந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே நாம் நம்மளை மன்னிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, எவ்ரி 11 months நம்ம உடம்புல புதுசான செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் வருது, ஃபிசிக்கலாகவும் சரி சைக்காலஜிக்கலாகவும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 11 மாதத்துக்கும் நம்ம புதுசாக தான் பிறக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம மற்றவங்கள தண்டிக்கிறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இதில் கொடுத்துருக்கிற 5வது டேக்அவே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்கில் எவ்வளோ நிறைய நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் நான் இன்றைக்கி உங்களுக்கு வெறும் 5 டேக்அவேஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் கன்க்ளூட் பண்ணுற விஷயம் என்னது அப்படின்னா, எப்போதுமே நம்மளோட கான்ஷியஸ் மைண்டில் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே டாமினண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஹெல்த்தை டாமினண்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தியான லைஃப் கிடைக்கும். நீங்கள் வெல்த்தை டாமினண்ட் ஃபேக்டராக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெல்த்தியான ஒரு லைஃப் அமையும். அதே மாதிரி பொறாமையை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ எப்போதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே உங்கள் லைஃபோட டாமினன்ட் ஃபேக்டராக வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை அடைகிறதுக்கு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லுவேன். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் சம்மரிஸ் போட்டுட்ருக்கேன். டைம் கிடைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.